ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் 3/4 கிலோ அளவுக்கு அவரைக்கொட்டை எடுத்துருக்குறேங்க. அது ஒரு வாணலில் போட்டு வறுத்துக்கிட்டேங்க. இந்த பதத்துக்கு வறுத்துக்கிட்டேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேங்க. ஊற வச்ச அவரைக்கொட்டையை எடுத்து கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிட்டேங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு விட்டு குக்கர் மூடியும் போட்டு ஒரு 7 விசில் விட்டுக்கிட்டேங்க. அந்த கேப்லேயே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா ஸ்கூல்லேருந்து நாங்களாம் வரும்போது எங்கள் அம்மா இப்படித்தாங்க ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுக்கும். அவரைக்கொட்டை, கொள்ளு, தட்டைப்பயிறு, நரிப்பயிறு, பச்சைப்பயிறு, கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு சாயந்தரம் டைமில் தாங்க கொடுக்கும். அன்றைக்கி பார்த்தா எங்கள் வீட்டில் பழைய சோறாக தாங்க இருக்கும். அன்றைக்கி தான் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணோம். குக்கர் விசில் வந்ததுமே அதை வடிச்சிட்டுங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வாணல் வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தழை எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டுங்க. வடித்து வச்சுருந்த அவரைக்கொட்டையை சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கிட்டு சாயந்தரத்தில் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா சும்மா சூப்பராக இருக்குது.